நம்ம வீட்டில் செட்டப் பாக்ஸ் டிஷ் வச்சுலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோடைய ரிமோட் டிஷ்ஷோட ரிமோட் டிவி ரிமோட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செட்டப் பாக்ஸ் ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டிவி ரிமோட்டோட வந்து பேர் பண்ண முடியும். இப்போ ஏர்டெல் ரிமோட்டில் எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். ஹோம் பட்டனையும் இந்த 2 பட்டனையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேரிங் ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளுடைய ரிமோட் வந்து போயிடும். இந்த செட்டப் பாக்ஸ் ரிமோட்டு இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த பட்டனை பேர் பண்ண போகிறோமோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏவி பட்டனை வந்து பேர் பண்ண போகிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்டப் பாக்ஸ் ரிமோட்டில் ஏவியை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி இங்கே நம்மளுடைய டிவி ரிமோட்டில் சோர்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பேரிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேரிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களுடைய டிவியில் அதே மாதிரி பவர் பட்டனையும் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் பவர் பட்டனும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி அப் ஆரோ டவுன் ஆரோ இது எல்லாமே நீங்கள் டிவியோட ரிமோட்டில் என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த ரிமோட்லேயும் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பேர் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.